உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் பாவத்துக்கு உண்டான கிரகம், 7ஆம் பாவத்துக்கு உண்டான கிரகம், 8ஆம் பாவத்துக்கு உண்டான கிரகம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்தாலோ, இல்லை ஒன்றுக்கு ஒன்று வந்து முரண்பட்டு இருந்தாலோ, ஒருவோட நட்சத்திர சாரத்தில் இன்னொரு கிரகங்கள் நின்றிருந்தாலோ, பேசிக்காக இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் உண்டு. இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சில பேர் என்ன ஆயிரும்னா 40 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் வச்சிரும். அப்போ 40 வயசுக்கு மேலே வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நத்திங் பட் அது வந்து தவறு கிடையாது. அந்த மெச்சூரிட்டி லெவல் அவங்க ரீச் பண்ணுறதுக்கு அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க. அந்த மெச்சூரிட்டி லெவல் என்னைக்கு ரீச் ஆகிறாங்களோ அடுத்த நாள் காலையில் கல்யாணம், அவ்வளோதாங்க மேட்ரு. இப்போ இந்த பிறவி வந்துருச்சு, வந்த வேலை முடிஞ்சுன்னா அடுத்த செகண்டு தூக்கிடும்ல. அப்போ அடுத்த நாள் நமக்கு வந்து மரணங்கிறது ஒரு யோகம். மரணமும் யோகமாக தான் பார்க்குறோம். அந்த மரணங்கிற யோகம் நம்மளை வந்து அடையணும் அப்படின்னா அதுக்கும் தவம் பண்ணியிருக்கணும். மரணத்துக்கே தவம் பண்ணணும்னா வாழ்கிறதுக்கு எவ்வளோ தவம் பண்ணணும் அதை யோசிங்க. ஸோ இந்த காம்பினேஷன்ஸில் எல்லாம் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இதை உங்கள் ஜாதகங்களில் பார்த்துடலாம். ஹேபிட்ஸை மாற்றிக்கங்க, வர்ற உயிரை வந்து சம்பவமாக நடத்துங்க, போதும். டைவர்ஸுங்கிற பேச்சே இருக்காது.